வாட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெய, பாவங்கள் போக்கினாரே ரத்தம் ஜெய, மீட்டெடுத்த இயேசுவின் ரத்தம் ஜெய, தேவனோடு இணைத்த ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம். நீதிமானாய் மாற்றின ரத்தம் ஜெயம், அதிகாரம் கொடுத்திட்ட ரத்தம் ஜெயம், அறிந்து பேசும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், பாதுகாக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், எல்லாம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ஓ ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். சாபங்கள் ஒழித்திட்ட ரத்தம் ஜெயம், செழிப்பாய் வாழ வைக்கும் ரத்தம் ஜெயம், காயப்பட்ட இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ஓ ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம்
ரத்தம் ஜெயம், மரணத்தை முறியடித்த ரத்தம் ஜெயம், பாதாளத்தை ஜெயம் கொண்ட ரத்தம் ஜெயம், சாத்தானை சங்கரித்த ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், மீண்டும் ஒரு முறை ரத்தம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். One more time, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். Hallelujah.
ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, கையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத. புறம்பே இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு. எல்லாரும் இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத. இயேசுவின் அன்பு எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே,
ஆட்டுக்குட்டியானவர் எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள். எல்லாரும் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டீ. நீதிமானாக என்னை மாற்றினீ, நீதிமானாக என்னை மாற்றினீ. கிருபையாய் இலவசமாய் நீதிமானானேனே, கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில். ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே எங்கள், உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள். கிறிஸ்து எனக்கா சாபமாய் மாறினீ, கிறிஸ்து எனக்கா சாபமாய் மாறினீ. ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீ, ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீ. ஆசீர்வாதமானேனே, எனக்காய் சாபமானதனா. ஆசீர்வாதமானேனே, நீர் எனக்காய் சாபமானதா. சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. சொல்லுவோம், சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, எல்லாரும் சேர்ந்து ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, என் பாவங்கள் சுமந்தி. உமக்கே எங்கள், உமக்கே எங்கள், உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, எல்லாமே இழந்தீரே. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, எல்லாமே இழந்தீரே. எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே. செல்வந்தனானேனே, நீ ஏழ்மையானதனால். செல்வந்தனானேனே, நீர்
ஏழ்மையானதனால் சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. எல்லாரும் சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே. உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே, பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே. காயங்களால் நான் சுகமானேனே, காயங்களால், இன்னொரு முறை காயங்களால், காயங்களால் நான் சுகமானேனே, காயங்களால். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானி, ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. கர்த்தரை பாடி ஆராதிப்போம். உமக்கே எங்கள் ஆராதனை, ஓ உமக்கே எங்கள் வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் சோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் சோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் மகிமையும் இயேசுவே, 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 ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. இயேசுவே, 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 ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. Oh, thank you, Jesus.
என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே வந்த நாதனை, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் எல்லாரும் தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து அவங்கள் பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே. தேவாதி தேவன் தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன்
பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம். கரங்களை இருதயங்களை கர்த்தருக்கு நேராக எடுத்து சொல்லுவோம். என்னை மன்னித்தீர், என்னை சுகமாக்கினீர், என்னை சாபங்களிலிருந்து விடுதலை பண்ணினீர், தரித்திரத்திலிருந்து என்னை நீக்கினீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே பரிகரித்தீரே, ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் என் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுகிறீரே, ஸ்தோத்திரம். ஓ, இந்த காலை வேளை துதிக்கிறோம். முத அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அந்த அன்புக்குள் மூழ்கி கிடக்கிறோம். கர்த்தா, அன்பை பாடுவது எவ்வளவு நல்லது. எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம், எங்கள் ரத்தம், எங்கள் உணர்வுகள் எல்லாம், எங்கள் மாம்சம் எல்லாம் உம்மை பாடட்டும். கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறோம். இந்த காலை வேளை எங்களோடு பேசும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உடைய வல்ல நாமத்தை இங்கே மகிமைப்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம். தயவு செய்து உட்காருவோம். வேத வாசிப்பு மத்தேயு 26ஆம் அதிகாரம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்சமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபஸ்தேவியின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் அளவும் வியாகுலம் பண்ணவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர்கள் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை அடைந்ததை கண்டு பேதுருவை நோக்கி, 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ வீணம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய என்னை விட்டு நீங்க கூடாது, என் சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணதை கண்டார். அவர்களுடன் கண்ட மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களிடம் விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீசரிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது, என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த புனித வெள்ளி ஆராதனையிலே இந்த வேத பகுதி குறிப்பாய் இயேசுவின் மரணத்தை சுற்றிய காரியங்களை தான் பாரம்பரியமாக போதிப்பார்கள். சில நேரங்களில் நம்ம வித்தியாசமாக எடுத்துக்கொண்டு போதிப்போம், மற்ற வேத பகுதிகளிலிருந்து எடுத்து காட்டுவோம். ஆனால் இப்போ சுவிசேஷ புஸ்தகங்களிலிருந்தே சில காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கிறதை இங்கே வாசித்தோம். சிலுவைக்கு போவதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக, அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை பற்றியது தான் இந்த வேத பகுதி. இதில் நான் என்ன இன்னைக்கு பேச போகிறேன்னா, சிலுவையை தவிர வேறு வழி இல்லையா? இப்படி ஒருவர் கதறுகிறாரே, பரலோகம்
இதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லையே, இதை தவிர வேற வழி இல்லையா? சிலுவையை தவிர வேற ஒரு வழி கடவுள் வச்சிருக்க கூடாதா? இப்படி தேவகுமாரன் கதறுகிறாரே அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். சிலுவை தவிர வேற ஒரு வழி இல்லை, இருந்திருந்தானால் அதை தேவன் தேர்ந்தெடுத்திருப்பார் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட போவேன். நாம் எல்லாரும் மாடர்ன் வேர்ல்டில் வாழ்கிறோம், நவீன காலத்தில் வாழ்கிறோம். இந்த நவீன காலத்து மக்கள், அவர்களுக்கு இப்போல்லாம் பாருங்கள், சிலருக்கெல்லாம் ரத்தம் பார்த்தா பிடிக்காது. ரத்தத்தை கையில் கொஞ்சம் வந்தால் கூட மயங்கி விழுந்துருவாங்க. ரத்தத்தை பார்த்தா சாப்பிட மாட்டாங்க. ரத்தம் அவங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் கிடையாது. ஆனால் நவீன காலத்து மக்கள் ரொம்ப அழகாக சிறப்பாக இருக்க விரும்புகிறார்கள். ஒரு கோரமானதில் அவங்க விரும்புறதில்லை. அவங்க எவ்வளவு மாடர்னைஸ் பண்ண விரும்புகிறாங்க, எவ்வளோ எல்லாவற்றையும் அழகாக, சிறந்ததாக, உயர்ந்ததாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள் இந்த காலத்து மக்கள். ஆகவே சிலுவை பற்றி அவர்கள், இது எங்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறது. இந்த காலத்து மக்கள், அதாவது இன்றைக்கு நாம் வாழ்கிறோமே, இந்த காலத்து சிந்திக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க? இது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. இது நல்ல ஒரு விவாதத்துக்குரிய விஷயமே கிடையாது. சிலுவை ஒரு நல்ல விவாதத்துக்குரிய விஷயமே இல்லை. உட்கார்ந்து பேசக்கூடிய விஷயமா சிலுவை அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த நவீன காலம் எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க? செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், சுய நிறைவு. இதுதான் இன்றைக்கு ரொம்ப முக்கியப்படுத்தப்படுகிறது. நான் நல்லா இருக்கேனா, நான் சந்தோஷமாக இருக்கிறேனா, என் வாழ்க்கையை நான் நல்லா வச்சுக்கிறேனா, இதை பற்றி தான் நான் இன்றைக்கி கவலைப்படுறேன். ஆகவே என் ஆற்றல் என்ன, என் விருப்பம் என்ன, என் திறமை என்ன, அதை நான் கண்டுபிடிச்சி அதன் மூலமாக என் சந்தோஷத்தை அடைந்து கொள்ளுகிறேன். இதுதான் எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நிறைவு. இதுதான் எனக்கு நிறைவாக இருக்கிறது. இதை தவிர வேற எதையும் எனக்கு சொல்ல தேவையில்லை. என்னால் என்ன செய்ய முடியும், என் திறமை என்ன, என்னுடைய ஆற்றல் என்ன, இதையெல்லாம் நான் எப்படி பயன்படுத்த முடியும், எப்படி நான் என்னை நானே எப்படி சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்றத செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், இதை சார்ந்தது தான் இந்த நவீன கால உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? தனிப்பட்ட இலக்குகளை நிர்ணயித்து ஒரு கோல் ஒன்று செட் பண்ணி அதை அடையிறதை பற்றி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் எப்படி உயர்றது, எப்படி வீடு கட்டுறது, எப்படி படிக்கிறது, எப்படி வசதி ஆகிறது, எப்படி வளமாகிறது, இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறோம். எங்களை இந்த இரத்த சம்பந்தமான காரியங்களுக்கு கொண்டு போகாதீங்க, சாவு சம்பந்தமாக எதையும் கொண்டு போகாதீங்க. நாங்கள் வாழ பார்க்குறோம், வாழ்கிறத நினைக்கிறோம். ஆகவே அதை பற்றிலாம் இந்த பழைய காலங்களில் கற்பனை செய்து ஏதோ சொல்லி வச்ச காரியங்கள்லாம் எங்களுக்கு சொல்லாதீங்க அப்படின்றாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க? இந்த நவீன காலம் பகுத்தறிவை உள்ளடக்கியது, ரேஷ்னலிசம். எதையும் கண்ணை மூடிக்கிட்டு நாங்கள் நம்ப மாட்டோம். ஆதாரம் வேணும், காரணம் வேணும், அறிவியல் கண்ணோட்டத்தோடு தான் நாங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்வோம். அறிவியலோட ஒத்து போகுதா அப்படின்றத நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விக்கு பொருந்தாத எதையுமே ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் பகுத்தறிவை முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு கட்டத்தில் நவீன காலத்து மக்கள் என்ன சொல்கிறாங்க? பொருள் வசதியை, பொருள்சார் வசதியை நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். எங்களுடைய வீட்டை பற்றி கவலைப்படுறோம், எங்கள் ஆடையை பற்றி கவலைப்படுறோம், எங்களுடைய தொழில்நுட்பத்தை குறித்து முக்கியப்படுத்துகிறோம், எங்களுடைய உடல் தேவைகளை பற்றி முக்கியப்படுத்துகிறோம். ஆகவே எங்களுக்கு ஒரு கடந்த காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எதையோ சொல்லி வச்சதெல்லாம் எங்ககிட்ட கொண்டு வராதீங்க அப்படின்னு இதெல்லாம் தவிர்க்க முயற்சி செய்கிறாங்க. தனித்துவம்ன்றதையும் இந்த மாடர்ன் மக்கள் நம்புகிறாங்க. தனித்துவம்னா என்னை பற்றி தான் நான் முக்கியம் செலுத்துகிறேன், என்னை குறித்த மதிப்பு, என் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, என் சுதந்திரம், என் உரிமை, இதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு மற்ற கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னை பற்றி யோசிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, எனக்கு இந்த கதையெல்லாம் மித் ஸ்டோரிஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? மாரல் ரிலேட்டிவிசம் நாங்கள் நம்புகிறோம். மாரல் ரிலேட்டிவிசத்தை நம்புகிறோம். இங்கிலீஷில் அப்படி இருக்குது, தமிழில் தார்மீக சார்பியல் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. அதாவது இந்த சிலுவையை பற்றி பேசும்போது பாவத்துக்காக மரித்தார், நாம் பாவிகள், நாம் ஒரு குற்றவாளிகள் அப்படின்ற கருத்தை எங்ககிட்ட கொண்டு வரீங்க. அது எங்களுக்கு பிடிக்கலைங்க. ஏன்னா
ஒவ்வொரு காலத்திலையும், ஒவ்வொரு நாட்டிலையும், ஒவ்வொரு தேசத்திலையும், ஒவ்வொரு இனத்திலையும் அவங்களுக்கு எது சரியோ, அவங்களுக்கு எது தவறோ அதை அவங்களே நிர்ணயிச்சுக்கிறாங்க. காலத்துக்கேற்றார் போல் அவருக்கு எது சரியோ எது தவறோ அது அவரே தீர்மானிச்சுக்கிறாங்க. அந்த காலத்துல அது சரியா இருந்திருக்கும், அந்த காலத்துல ஒருவேளை அது தவறா இருந்திருக்கும், எங்க காலத்துல அது சரியா இருந்திருக்கும், எங்க காலத்துல அது சரின்னு தோணுது எங்களுக்கு. ஆகவே நாங்க இப்படி நம்புறோம். எங்களுக்கு இந்த குற்ற உணர்வை ஏற்படுத்தலாம் முயற்சி செய்யாதீங்க. எதையோ சொல்லி எங்களை பயம்புறுத்தி, எங்களை சிலுவைன்ற ஒரு கதையை சொல்லி எங்களை பயம்புறுத்தாதீங்க அப்படின்னு இந்த நவீன காலத்து மக்கள் சொல்றாங்க. இந்த துன்பம், தியாகம், இந்த விலை கிரயம் இதெல்லாம் எங்களுக்கு அவசியப்படலை. எங்களுக்கு போதுமானவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு முற்காலங்களில் பிற்காலங்களில் எங்களை பழங்காலத்துக்கு கொண்டு போவாதீங்க. இந்த காலத்தில் எப்படி வாழலான்றதை பற்றி பேசுங்க, அந்த காலத்து கதைகளெல்லாம் எங்களுக்கு கொண்டு வராதீங்கன்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? பைபிள்லேயே சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 5:21 என்ன சொல்லியிருக்கிறாங்க? 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எடுத்து பாருங்கள், இல்லைன்னா இங்கே டிவியில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எப்படி சொல்லியிருக்கு? பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இதெல்லாம் சுட்டி காட்டி இந்த உலகத்தார் என்ன சொல்றாங்க? இது அன்ஃபேர் எக்ஸ்சேஞ்ச், இது நியாயமில்லாத பரிமாற்றம். பாவமே இல்லாத ஒருத்தரை பாவமாக்கலாமா? பாவம் இல்லாத ஒருத்தரை தண்டிக்கலாமா? பாவம் இல்லாத ஒருவரை நீங்கள் பாவியாக்கி இருக்கிறீர்கள். அப்போ அது நியாயமா எங்களுக்கு தோணலை. இது அன்ஃபேர் எக்ஸ்சேஞ்ச், இது நியாயமில்லாத பரிமாற்றம் அப்படின்றாங்க. ஒன்றை கொடுத்து, ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து அதுக்கான மதிப்பு, அதுக்கான விலைக்கிரயத்தை செலுத்தி தான் ஒன்றை வாங்குகிறோம். இவர் விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார், ஆனால் நியாயமே இல்லை. அது பாவம் செய்தவர்கள் தண்டிக்கப்படணும், பாவமே இல்லாதவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க. ரெண்டாவது 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 23 வசனங்களை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 23 வசனம் வரைக்கும். ஆனால் நான் ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க? இது பைத்தியமாக இருக்கிறது. இது என்ன பைத்தியமாக இருக்கு? சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஸோ இது ரொம்ப லாஜிக்கலாக இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இல்லை, பைத்தியமாக இருக்கு. ஒருவர் சிலுவையில் 2 கல்லர்களுக்கு நடுவில் தொங்குன கதை எங்களுக்கு ஒன்றும் பெரிய, அது ஒரு பெரிய நல்ல பாசிட்டிவான கதையாக எங்களுக்கு தோணலை, பைத்தியமாக இருக்குது அது அப்படின்னா. 22 யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதருக்கு அடையாளம் தேவை, அவங்க ஒரு மதவாதிகள், அவர்களுக்கு ஒரு மேஜிக் தேவைப்படுது, அற்புதமாக சில காரியங்கள் தேவைப்படுது, அற்புதம் அதிசயத்தை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. கிரேக்கர்கள் தத்துவ ஞானிகள், தத்துவத்தின் பின்னணியில் இருந்தவர்கள். ஆகவே அவர்கள் மதத்தை ஒரு சிலர் தான் மதத்தை கிரேக்கர்கள் பின்பற்றினார்கள். அதிகமான பேர் கடவுளை நம்பினார்கள், தத்துவங்களை நம்பினார்கள். வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுகிறவர்கள், அவர் அதை குறித்து போதித்தவர்களை, அதை பின்னணியில் அதுக்கு பின்ன போய் நின்று அதெல்லாம் சுவாரஸ்யமாக அதெல்லாம் கேட்குறவங்க. அந்த காலத்தில் ரோமர்களும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்கள் அதிகாரத்தை தேடிட்டு இருந்தாங்க, யாரை ஆளுகை செய்யலாம், எந்த நாட்டை கைப்பற்றலாம். இப்படி இருந்த காலங்களில் இது பைத்தியமாக இருந்துச்சு. முதல் நூற்றாண்டு மக்களுக்கு இந்த சிலுவையை பற்றி இன்றைக்கு எப்படி இருக்கோ தெரியாது. முதல் நூற்றாண்டு மக்கள், நவீன காலத்து மக்களை இவ்வளோ குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது, முதல் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து மரித்த அந்த காலத்திலேயே பைத்தியமாக இருக்குதுன்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன்? யூதருக்கு 23 வசனம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். ஏன்னா அவங்க கிரேக்கர் யூதருக்கு இடரெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பர்சீவ்டு வீக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வீக்காக இருக்கார், பலவீனமாக இருக்குது. நாங்கள் ஒரு வெற்றிகரமான ராஜாவை எதிர்பார்க்கிறோம், வெற்றிகரமான மேசியாவை எதிர்பார்க்குறோம், இந்த ரோமர்களையும் கிரேக்கர்களையும் தோற்கடிக்கிற ஒரு ராஜாவை எதிர்பார்க்கிறோம். ஆனால் இவர் ஒரு குற்றவாளி போல சிலுவையில் தொங்குகிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு யூதர்கள் இடரல் அடைகிறார்கள். அப்புறம் கிரேக்கர்கள் சொல்கிறாங்க இது பைத்தியமாக இருக்குது, இட் இஸ் அஃபென்ஸ் டு எக்ஸ்பெக்டேஷன். நாங்கள் எதிர்பார்க்கிறதுக்கெல்லாம், எங்கள் எதிர்பார்ப்புக்கெல்லாம் இது கொஞ்சம் கூட இதாக இல்லை,
கிரேக்கர்களும் யூதர்களும் இப்படி இடையில் அடைகிறாங்க. நாங்கள் எதிர்பார்க்கிற விதம் வேற. நாங்கள் பிரம்மாண்டமாக எதிர்பார்க்கிறோம், அறிவை எதிர்பார்க்கிறோம், சக்தி எதிர்பார்க்கிறோம், தத்துவங்களை எதிர்பார்க்கிறோம். இப்படி ஒரு ஒரு கோழையான சம்பவங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அடிக்கிறாங்க, சும்மா இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அற்புதம்லாம் செய்தாரு, இப்போ சிலுவை அப்போ அமைதியாக கையை கட்டிட்டு இருக்கிறாரு, மௌனமாக இருக்கிறாரு. இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியல. அவரால் முடியும்னா, அவரால் சக்தி இருக்குன்னா, அவருக்கு அதிகாரம் இருக்குன்னா, அங்கே ஒரு பிரம்மாண்டமாக ஒரு செயலை செஞ்சுருக்கணும்ல. அங்கே இருக்கிற அத்தனை பேரும் பயந்து நடுங்கி இருக்கணும்ல. ஆனால் அப்படிலாம் நடக்கலையே. ஒரு கோழையை போல மறித்தாரே. இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியலன்றாங்க. நிறைய சொல்கிறாங்க. நான் சிலதை மட்டும் சொல்கிறேன். காட்டு மிராண்டித்தனமாக இருக்குது. ரத்த வெறி பிடிச்ச கடவுளா இவர்? ரத்தத்தை பார்த்து தான் திருப்தி அடைவாரா? நாத்திகர்கள் சொல்லுகிறார்கள், ரத்தத்தை பார்த்து தான் கடவுள் திருப்தி ஆவாரா? ஒருத்தர் சாகிறத பார்த்து தான் கடவுள் திருப்தி ஆகணுமா அப்படின்றாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, பொருத்தமற்றது. கடவுள் தன் குமாரனை பலியிடுவது எந்த வகையிலும் பொருத்தமற்றது, அது முரண்பாடானது. அது எந்த மாரலி தார்மீக ரீதியாக அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கடவுளாக இருந்தா அவர் எதையும் தண்டிக்காம கொல்லாம மன்னிக்க முடியாதா? இப்படிலாம் செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் அப்படிலாம் அப்படி ஒரு காரியத்தை செய்துதான் ஒன்றை நிரூபிக்கணுன்ற வாய்ப்பெல்லாம் தேவையே கிடையாது. இப்படி ஒரு நிராபராதியை தண்டிக்கிற ஒரு செயல், ஒரு பாவமற்றவரை தண்டிக்கிற ஒரு செயலை அது ஏற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பே இல்லை. அது we cannot accept it அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, தேவையற்றது அப்படின்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையற்றது. அப்புறம் சொல்கிறாங்க, அருவருக்கத்தக்கது. நாத்திகர்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாடர்ன் வேர்ல்டில் வாழ்கிற மக்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொன்னதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, சுருக்கமாகவே சொல்லிடுறேன். அருவருக்கத்தக்கது, ஆப்னாக்ஷியஸ் அப்படின்றாங்க. பாவத்திற்கான பலி. பாருங்க, பீட்டான்னு ஒரு குரூப் இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவர்கள் மிருகங்களுக்கு வதைப்பதை தடுக்கிறவர்கள். மிருகங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காகவே ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எதிராக யாரெல்லாம் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமாக சட்டங்களை ஏற்றி அவர்களுக்கு தண்டனைகளை வாங்கி தராங்க. மிருகங்களை பாதுகாக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறவர்கள் பீட்டா இப்போ இருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது மிருகத்தை அடித்தோ இல்லை துன்புறுத்தினீங்களோ இல்லை ஏதாவது பண்ணிங்கன்னா, அதை யாராவது வீடியோ எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஆபத்து. அப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் மிருகங்களுக்காக இயற்றப்பட்டு இப்போ நிலுவையில் இருக்குது. ஆதி காலங்களில் கொஞ்சம் முன்ன போய் பாருங்கள், நிறைய பலிகள் செலுத்தினாங்க. வேதத்தை மட்டும் எடுத்து பாருங்கள், அதிக பலிகள் செலுத்தி அவர்கள் ஆராதித்தார்கள். அப்படி தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஆலயத்துக்குள்ளே வெள்ளம் ஓடுமா பாருங்க, மிருகங்களை கொண்டு வந்து பலி செலுத்தினார். இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுது? இந்த காலத்தில் அதெல்லாம் நடந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. மொத்த இஸ்ரவேலும் சிறையில் வைப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய ஆராதனையே பலிகளை அடிப்படையாக வச்சு தான். அதை ஒரு ஃப்ரெட்ரிக் நீட்சே அப்படின்ற ஒரு ஏத்திஸ்ட், ஒரு நாத்திகர் சொல்கிறாரு, ஐயோ பாவத்திற்கான பலி இப்படி தான் செய்யணுமா அப்படின்றார். அப்படியே சொல்லும்போது சொல்கிறாரு, நான் பாவம் செஞ்சா அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், என் கடனை நான் அடைத்து கொள்ளுகிறேன், எனக்கு யாரும் கடன்லாம் அடைக்க தேவையில்லை அவர் சொல்கிறார். அவர் தன்மானத்தோடு பேசுகிறார், சுய மரியாதையோடு பேசுகிறார். நான் தவறு பண்ணால் நான் அதை ஒத்துக்கிறேன், நான் மன்னிப்பு அடி வாங்கிக்கிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். எனக்காக இன்னொருத்தர் எதுக்கு அடிக்கணும் படணும்? எனக்கு அப்படி ஒரு கடன் தேவை, என்னை யாரும் அப்படின்னா காப்பாற்ற தேவையில்லை அப்படின்றார். நானே அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்றார். அது கொஞ்சம் இன்னைக்கு பேசுகிற தன்மானத்தோடு சுய மரியாதையை பற்றி பேசுகிறவர்களுக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல. எனக்காக எதுக்கு மற்றவங்க மன்னிக்கப்படணும், அடிக்கப்படணும்? எனக்காக எதுக்கு பிறர் தண்டிக்கப்படணும்? நானே வாங்கிக்கிறத, நான் அதை பொறுப்பு எடுத்துக்கிறேன், ஏன் தவிர நானே ஒத்துக்கிறேன், அதை நானே கடந்து போகிறேன், எனக்காக யாரும் கடக்க தேவையில்லை அப்படின்றார். டான் பார்க்கர் அப்படின்ற ஒரு நாத்திகர் சொல்கிறாரு, நான் கிறிஸ்தவனாக இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு கிறிஸ்தவனாக இருக்க விருப்பமே இல்லை.
எனக்கு அன்பு என்றால் எனக்கு நல்லா புரிந்திருக்கிறது. ஒருத்தர் மேல் அன்பு காட்டுவதென்றால் எனக்கு புரிந்திருக்கிறது. ரத்தம் சிந்துவதும் துன்புறுவதும் அது அன்பே கிடையாது. ஒரு சொந்த ஆசையை, அதாவது கடவுள் தன்னை திருப்திப்படுத்தி கொள்ள தன் மகனை கொல்லுவது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் எங்களால் கேட்கக்கூட முடியல. இதெல்லாம் காது விட்டு கேட்கவே முடியல. என் வீட்டில் இதை மாதிரி நான் செய்ய மாட்டேன். என் பிள்ளைய நான் இப்படிலாம் அடிக்க மாட்டேன். என் பிள்ளை ரத்தம் சிந்தும் போது பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டேன். என் வீட்டில் இப்படி ஒரு காரியத்தை தாங்கிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒரு பிள்ளை செஞ்ச தவறுக்கு இன்னொரு பிள்ளையை போட்டு அடிக்க மாட்டேன். இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அதான் நவீன காலத்து சிந்தனை. அப்போ இந்த நவீன காலத்து மக்களுக்கு சிலுவை ஒரு இடரலாகத்தான் இருக்கு. இதை எடுத்து இந்த காலத்தில் இருக்கிற மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்போம்? இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, இப்படிலாம் சிந்திக்கலாம் போல யோசிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் பாதி தான் கேட்டிருக்கிறீங்க, முழுமையும் கேட்டுருங்க. இப்படியெல்லாம் யோசிக்கலாம் போல இருக்குதே அப்படின்னும் போது நான் கூட அந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் விழுந்துருக்கிறேன் பாருங்க. ஆமாம்ல, நியாயமாக தானே இருக்குது. எனக்காக எதுக்கு இன்னொருத்தர் அடிக்கப்படணும்? நானே அதுக்காக அடிக்கப்படுறேன். நான் அதை ஏற்றுக்கிறேன், தன்மானத்தோடு அதை நான் ஏற்றுக்கிறேன், கண்ணியத்தோடு அதை ஏற்றுக்கிறேன். எதுக்கு அப்பாவியை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னும் போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தானே இருக்குது. அப்போ சிலுவையை இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா எல்லாரும் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். நான் லண்டனில் படிச்சுட்டு இருக்கும்போது, பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னோம், நாங்கள்லாம் எங்கள் ஊரில் தெரு தெருவாக நோட்டீஸ் கொடுப்போம், தெரு தெருவாக சுவிசேஷத்தை போய் சொல்லுவோம், தெரு தெருவாக போய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன் பாருங்க. அவர் சொன்னார், தெரு தெருவாக இங்கே கொடுத்து பாரு அப்படின்னாரு. சரி, ஒரு நாள் போய் கொடுக்கலான்ட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கொஞ்சம் எங்களுக்கு ட்ராக்ஸ்லாம் கேட்டு வாங்கிட்டு போனால், வீட்டு வாசலில், உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் இங்கே என்ன ஒட்டியிருப்பீங்க? ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் கேட்டில் என்ன ஒட்டியிருப்பீங்க? வாகனத்தை இங்கே நிறுத்தாதீர்கள் அப்படி தான் ஒட்டியிருப்பீங்க. அங்கே என்ன தெரியுமா ஒட்டியிருப்பாங்க? சுவிசேஷகர்கள் எங்கள் வீட்டிற்குள், எங்கள் காம்பவுண்டிற்குள் நுழையக்கூடாது அப்படின்னே ஒட்டியிருப்பாங்க. நோ இவாஞ்சலிஸ்ட் ஆர் அலோட் அப்படின்னு ஒட்டியிருப்பாங்க. எப்படி சொல்லுவீங்க? நான் சொல்கிறது 2006 சொல்லிட்டு இருக்கேன். அப்போவே அவங்கெல்லாம் அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு இந்த சுவிசேஷம்லாம் வேணாம், எங்கள் முன்னாடி எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் வராதிங்க, எங்கள் தெருக்கெல்லாம் வராதிங்க அப்படின்னே அவங்களாம் தவிர்க்கிறாங்க. இனி காலங்கள் எப்படி இருக்கும் தெரியாது. அப்போ சுவிசேஷத்தை கொண்டு போகிறது, இயேசு எனக்காக மரித்தார் என்கிற இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை, இயேசு இதை சுவிசேஷம் என்று சொல்லுகிறார், வேதம் இதை சுவிசேஷம் சொல்லுது. இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? முதல்ல நீங்களும் நானும் புரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு இந்த நவீன காலத்து மக்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது, அப்போ அது நியாயமாக தானே இருக்கு. என் வீட்டில் ஒரு தப்பு செய்யாத பிள்ளைய போட்டு, தப்பு செஞ்ச பிள்ளைகளுக்காக ஏன் தப்பு செய்யாத பிள்ளைய நான் அடிக்கிறேன்னா, அது நான் ஒரு நல்ல தகப்பனுக்கான அழகே இல்லையே. அப்போ அதை கடவுள் செய்தார்னு சொல்லும் போது எவ்வளவு தார்மீகமாக, எவ்வளவு மாறலி, நான் ரொம்ப குறைந்த அறிவுள்ளவனாக இருக்கிறேன். கடவுளை எவ்வளோ தரம் குறைவாக நினைக்கிறேன். என்னை விட கடவுள் ரொம்ப மோசமானவராக்கி வச்சிருக்கிறேனே. நான் கூட நல்லவனாக இருக்கிறேனே. என் பிள்ளை எந்த பிள்ளை தப்பு செஞ்சதோ அந்த பிள்ளையை தான் நான் அடிக்கிறேன். ஆனால் கடவுள் தான் பிள்ளை நீ போட்டு அடிக்கிறாரே பிறருக்காக, இதெல்லாம் இந்த கதையெல்லாம் எங்களால் கேட்க முடியலங்க அப்படின்றாங்க. கொஞ்சம் சிந்தித்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஆமாம்ல, கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இனிமேல் நான் இப்படி யோசிக்க போகிறேன்னு யோசித்துறாதீங்க.